Hello everyone, welcome to my YouTube channel Samcourse and இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் ரெக்குவயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இது வந்து OSCல யூனிட் 2ல ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ பேசிக்கலாக இது வந்து ஒரு டாக்குமெண்ட், ஓகேங்களா? அந்த டாக்குமெண்ட்டில் நம்ம வந்து என்னெல்லாம் பண்ண போகிறோம், இந்த சாஃப்ட்வேரில் என்னென்ன பண்ண போகிறோம், அதோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து அதோட டெஃபினிஷனும் இருக்கும், ப்ளஸ் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் வேணுன்றதும் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு டிசைன் டாக்குமெண்ட்லாம் கிடையாது. இட் இஸ் நாட் அ டிசைன் டாக்குமெண்ட், பட் வந்து இதில் வந்து என்னெல்லாம் அந்த சிஸ்டம் பண்ணணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ரேதர் தென் ஹவு இட் ஷுட் டூ. ஸோ எப்படி பண்ணணும்னு சொல்லாமல் என்னெல்லாம் பண்ணணும், என்னென்ன தேவை அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்து இந்த சாஃப்ட்வேர் ரெக்குவயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இந்த சாஃப்ட்வேர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஸ்பெசிஃபிகேஷனில் வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேரை ரெடி பண்ண என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதே மாதிரி இந்த SRS வந்து எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்றத முன்னாடியே எஸ்டிமேட் பண்ணி நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். அண்ட் தென் டீம் ஆக்டிவிட்டீஸை பிளான் பண்ணலாம், டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணலாம். அண்ட் தென் இதுக்கெல்லாமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு டீமோட ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுறதுக்கு அதாவது இதெல்லாம் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, அது த்ரூ அவுட் த டெப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டி, அதை ஒரு ப்ராஜெக்டை பண்ணி அதை டெப்ளாய் பண்ணி முடிக்கிற வரைக்கும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த டாக்குமெண்ட் டைட்டில் அண்ட் அது யார் எழுதியிருக்காங்க, ப்ளஸ் அவங்க அட்ரஸ், டேட் அண்ட் டாக்குமெண்ட்டோட விஷன், இந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் ஃபர்தராக இதுதான் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா இன்ட்ரடக்ஷன் இருக்கும். இந்த இன்ட்ரடக்ஷனில் தான் வந்துட்டு வாட் இஸ் த பர்பஸ், இந்த டாக்குமெண்ட்டோட பர்பஸ் என்ன, இந்த டாக்குமெண்ட்டோட ஸ்கோப் என்ன, இந்த டாக்குமெண்ட்டோட ஓவர்வியூ என்ன அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பர்பஸில் வந்து பர்பஸ் ஆஃப் த டாக்குமெண்ட், ஸ்கோப்பில் வந்துட்டு எவ்வளோ ஸ்கோப் இருக்கும் இதனால் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓவர்வியூவில் அது என்னென்னலாம் இருக்குன்றத ஒரு பேசிக்கான ஓவர்வியூ, ஒரு வியூ கொடுக்குறது தான் ஓவர்வியூ. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷன். ஸோ அந்த ப்ராடக்டோட ஃபங்க்ஷனாலிட்டி, ஜென்ரல் ஃபங்க்ஷனாலிட்டி பற்றி, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி, அதோட அப்ஜெக்டிவ்ஸ் பற்றி, இது மாதிரி விஷயங்கள்லாம் ஜென்ரலாக கொடுக்குறது தான் இந்த ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு இதனால நம்ம ஃபுல் டாக்குமெண்ட் படிக்கிறதுக்கு பதிலாக இந்த ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வச்சு அது என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷனல் ரெக்குவயர்மெண்ட். ஸோ இந்த ஃபங்க்ஷனல் ரெக்குவயர்மெண்ட்டில் என்ன இருக்குன்னா, அந்த சாஃப்ட்வேருக்கு என்னென்ன ஃபங்க்ஷனல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் தேவையோ அது ரேங்க்டு ஆர்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இதில் வந்து லைக் ஒவ்வொரு ஃபங்க்ஷனல் ரெக்குவயர்மெண்ட்டையுமே ஸ்பெசிஃபை பண்ணணும் ஒரு பர்ஃபெக்ட் ஆர்டரில். ஸோ அது எப்படிலாம் ஸ்பெசிஃபை பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனல் இதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, அதோட கிரிட்டிகாலிட்டி எவ்வளோ கிரிட்டிக்கல் இது, நெக்ஸ்ட் அதோட டெக்னிக்கல் இஷ்யூஸ், காஸ்ட் அண்ட் ஷெடியூல், ரிஸ்க்கு, அண்ட் தென் டிபெண்டன்சி வித் அதர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அண்ட் எனி அதர் அப்ராப்ரியேட், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறது தான் வந்து ஃபங்க்ஷனல் ரெக்குவயர்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸில் நிறையா ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. என்னென்ன இன்டர்ஃபேஸ் இருக்குது? யூசர் இன்டர்ஃபேஸ், ஹார்ட்வேர் இன்டர்ஃபேஸ், சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸ், கம்யூனிகேஷன் இன்டர்ஃபேஸ். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸில் என்னென்ன யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்குது? கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், கமெண்ட் லைன் இன்டர்ஃபேஸ், அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்லாம் இருக்குது. அண்ட் தென் ஹார்ட்வேர் இன்டர்ஃபேஸ், கம்யூனிகேஷன் இன்டர்ஃபேஸ், சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸ். இதாவது நம்ம அந்த ப்ராஜெக்டில் இதில் எதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோமோ அதோட டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் ரெக்குவயர்மெண்ட். ஸோ எவ்வளோ ஸ்பீடு இருக்கணும், எவ்வளோ மெமரி தேவைப்படுது, அதெல்லாம் குறிப்பிடுறது தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் ரெக்குவயர்மெண்ட். நெக்ஸ்ட்டு டிசைன் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ டிசைன் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னா சாஃப்ட்வேர் ஹார்ட்வேருக்கு எப்படியெல்லாம் டிசைன்ஸ் இருக்குது, அதோட கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்ன, லிமிட்டேஷன்ஸ் என்னென்னு மென்ஷன் பண்ணலாம். இதெல்லாம் இல்லாமல் அதர் நான் ஃபங்க்ஷனல் ஆட்ரிபியூட்ஸ் என்னென்னா வரும்னா செக்யூரிட்டி, பைனரி காம்பேக்டபிலிட்டி, ரிலையபிலிட்டி, மெயின்டெனபிலிட்டி, போர்ட்டபிலிட்டி, எக்ஸ்டென்சிபிலிட்டி, ரீயூசபிலிட்டி, அப்ளிகேஷன் காம்பேக்ட், ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன், இந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்மளோட இதுக்கு எது சூட்டபுளாக இருக்குமோ அதெல்லாம் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணலாம் நம்ம சாஃப்ட்வேர் நம்ம க்ரியேட் பண்ணுற ப்ராஜெக்ட்க்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷனல் சினாரியோஸ். ஸோ ஒரு சினாரியோ எடுத்துகிட்டு யூசரோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து அதை ஆப்ரேட் பண்ணுறப்ப எப்படிலாம் இருக்குது அந்த மாதிரி சினாரியோஸ் கொடுக்குறது தான் ஆப்ரேஷனல் சினாரியோஸ். நெக்ஸ்ட்டு ப்ரீலிமினரி ஷெடியூல். ஸோ ப்ரீலிமினரி ஷெடியூல்னால் இனிஷியல் வெர்ஷன், அதில் எப்படி பிளான் பண்ணலாம், எப்படிலாம் ஷெடியூல் பண்ணலாம், அந்த மாதிரி. அதாவது முன்னாடியே அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எப்படியெல்லாம் நம்ம வந்து ஷெடியூல் பண்ணுறோன்றது இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரீலிமினரி பட்ஜெட். ஸோ சிமிலர்லி ப்ரீலிமினரி தான் முன்னாடியே ப்ரீவியஸாகவே நம்ம பட்ஜெட் எவ்வளோ இருக்கும், இனிஷியலாக எவ்வளோ ஒதுக்குறோம் அப்படின்றத கொடுக்குது. ஸோ இது வரைக்கும் தான் டாக்குமெண்ட்டோட மெயின் ஸ்டாஃப்ஸ். இதுக்கு மேலே வந்து
இந்த செக்ஷனில் வந்து நம்ம என்ன மென்ஷன் பண்ணுவோம்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்க டெஃபினேஷன் அக்ரோனிம்ஸ் அப்ரிவேஷன் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் ரெஃபரன்சஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ இப்படி தான் வந்து அந்த டாக்குமெண்ட்டோட ஃபார்மேட் வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஆக்சுவலாக இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு நமக்கு என்ன புரியுதுன்னா, நம்ம ஒரு ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை, ஒரு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல் டீட்டெயில்ஸுமே தெளிவாக வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த ஒரு டாக்குமெண்ட் இருந்தாலே போதும், நம்மளால் அந்த ப்ராஜெக்ட்க்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸையுமே நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும், தெரிஞ்சிக்க முடியும். அதுதான் இந்த டாக்குமெண்ட்டோட மெயின் மோட்டோவே. ஓகே, இப்போ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்னெல்லாம் கொடுக்குறோமோ அது அப் டு டேட்டாக கரெக்டாக அப்ராப்ரியேட்டாக இருக்கும். அதுதான் வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் அன்ஆம்பிகியஸ். ஸோ நம்ம அந்த when the requirements are correctly understood then only it is possible to write an unambiguous SRS. அன்ஆம்பிகியஸ்னால் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிறது தான். ஸோ நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் அன்ஆம்பிகியஸ் எஸ்ஆர்எஸ்ஸை எழுத முடியும். நெக்ஸ்ட் கம்ப்ளீட். ஸோ இந்த எஸ்ஆர்எஸ் வந்து எப்பயுமே கம்ப்ளீட்டாக, அதாவது ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ண என்னென்னமோ எல்லாத்தையுமே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கும். நெக்ஸ்ட்டு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். நெக்ஸ்ட் ட்ரேசபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து அட்டெண்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் சிஸ்டம்க்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக் டாக்குமெண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த புக்கோட பிடிஎஃப் லிங்க்கு நீங்கள் வந்து ஒரு தடவை இதை ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all again in another video. Bye bye.